ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொரு ஓய்வு நாளையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைய நாளிலேயும் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். யோவானுக்கு எழுதின புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே இப்படியாய் மரியாள் சொல்கிறார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வேலைக்காரரை பார்த்து மரியாள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்ட வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார்கள். நடந்த காரியம் மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கினது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாய் மாறும். வெறும் தண்ணீர் எப்படி விலை உயர்ந்த திராட்சை ரசமாய் மாறினதோ அதை போல வெறுமையான காரியங்கள் விலை மதிப்புள்ளதாய் மாறும். அது மாத்திரமல்ல, அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இவ்வளவு நல்ல ரசத்தை இவ்வளவு நாள் எங்கே வைத்திருந்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்களே, அப்படிப்பட்டதான ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். மிக ருசி உள்ள திராட்சை ரசத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தாரோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை செய்யும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். நம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியானதா இருக்கும். அநேகருக்கு அது ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த நல்ல ருசியை கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும். ஜெபிப்போமா? சர்வ வல்லவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு உமக்கு மட்டும் கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்தின் ஆசீர்வாதங்களை ருசி பார்க்கிறவர்களாய் மாறட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. இன்றைக்கு சாதாரணமான தண்ணீரை நீர் எப்படி விளைவு என்றதான திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தீரோ அப்படியா இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்வும் மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே இருக்கிற பற்றாக்குறைகள் எல்லாம் மாறுவதாக, ஆண்டவரே தீர்ந்து போன நிலைமைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நிச்சயமாகவே மிகுந்த ருசியை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.